நம்ம ஐபிடியை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஐபிடி உள்ள மக்களோட அந்த ஒரு லைஃப்பை பத்தி ஒரு 2-3 இதில் நான் சினாரியோஸ்ல சொல்றேன். நம்ம வந்து ஒரு டூர் போகும்பொழுது நம்ம எங்க போகலாம், என்ன என்ஜாய் பண்ணலாம்னு யோசிப்போம். ஆனால் ஐபிடியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க யோசிக்கிற விஷயம், நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா டாய்லெட் இருக்குமா, டாய்லெட்டு எப்படி போறது, நம்ம வசதிகள் இருக்குமா, நம்ம டிராவல் பண்ணும்போது எப்படி இருக்கும், அந்த இடத்துல எப்படி இருக்கும், இந்த மாதிரி சிந்திக்கிறது தான் இந்த ஐபிடி உள்ள மக்களோட ஒரு நிலைமை. ஸோ இதுல வந்து 2 டைப் இருக்கு. ஒன்று அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், இன்னொன்று கிரான்ஸ் டிசீஸ். நம்ம இந்த பதிவுல அவேர்னஸை பத்தி மட்டும்தான் பார்க்க போறோமே தவிர இதோட ட்ரீட்மெண்ட்டை பத்தி இல்லை. ஐபிடி இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸோட மூல காரணம் என்ன அப்படின்னா ஆட்டோ இம்யூனிட்டி. அதாவது நார்மலா ஒரு எதிர்ப்பு சக்தி ஒரு வைரஸ்க்கு எதிராவோ ஒரு பாக்டீரியாவுக்கு எதிராவோ தான் வேலை செய்யணும். ஆனா நம்மளோட உடம்புல உள்ள செல்களுக்கு எதிராக வேலை செய்யும் பொழுது அதற்கு பேர் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நம்ம சொல்றோம். ஸோ இன்ஃப்ளமேட்டரி டிசீஸுமே ஒரு வகையான ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஸோ நம்ம குடல் உள்ள செல்களுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ். ஸோ இந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு அதீதமான ஒரு வயிறு வலி, அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி, சில சமயங்களில் மோஷனில் பிளட்டு போகிற மாதிரி இருக்கும். சதா எப்போ பாத்ரூம் போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 10 தடவை 20 தடவை போவாங்க. சளி மாதிரி போகும், ரத்தம் மாதிரி போகும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதனால் ஏற்படக்கூடிய மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். 2வது ஃபினான்ஷியல், அதாவது வேலைக்கு சரியா போக முடியாது. ஒரு வேலைக்கு போனால் கூட இந்த மாதிரி இருக்கும்பொழுது வேலையில நம்ம நீண்ட நேரம் வேலை பார்க்கறதுக்கான ஒரு தன்மை இருக்காது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சஃபரிங்ஸை தான் ஐபிடி உள்ள மக்கள் தினம் தினம் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த மே 19 ஐபிடி அவேர்னஸ் டேயோட இந்த இயர் 2025 தீம் என்ன தெரியுங்களா? ஐபிடி ஹேஸ் நோ பார்டர்ஸ், பிரேக்கிங் டேபூஸ், டாக்கிங் அபவுட் இட். அதாவது ஐபிடிக்கு ஒரு எல்லை இல்லை, அதை பற்றின புரிதல் இல்லாததை நம்ம ஒரு சமுதாயத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த 2025 ஐபிடியோட தீம். ஸோ ஐபிடி பற்றின பொதுவான கேள்விகள் மற்றும் பதில்கள். ஸோ ஐபிடி ரொம்ப சீரியஸான விஷயமா அப்படின்னா ஐபிடிங்கிறது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் இல்லை. ஆனால் சரியான நேரத்தில் அதை டயக்னோஸ் பண்ணாமையோ இல்லை சரியான வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலைன்னா கண்டிப்பாக சீரியஸான ப்ராப்ளம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில சமயங்களில் குடல் ரொம்ப பெருசாகி அது வெடிக்கிற அளவுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். இல்லை அதுவே வந்து புற்றுநோய் கட்டியாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் சரியான நேரத்தில் அதை நம்ம டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பெரிய பிரச்சனையிலிருந்து நம்ம கண்டிப்பாக வராமல் பார்த்துக்கலாம். ஐபிடியிலிருந்து ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியுமா டாக்டர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு